ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த ரெடிமேட் ஃப்ராக்கில் கை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ கை தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ சைட் ஜாயிண்டிங் இருக்குது இல்லையா, அது ஓவர்லாக்கு ஜாயிண்டிங்கு எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் போல் பிரித்து எடுத்துடலாம். பிரிச்சுட்டு இப்போ கை எடுத்துப்போம். கை ரெடிமேட் கை அதுலேயே இருக்கு இல்லையா, நம்ம பெரியவங்களுக்கு வைக்கிறதா இருந்தால் ஷேப் எடுக்கலாம். இது குட்டி பாப்பான்றதால நம்ம ஃப்ரண்ட்டு டெப்த் எடுக்க வேண்டாம். நார்மலாக கை மடித்து போட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு பின்ன ஃபுல்லாக 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 ஸ்டிச் போடணும், அதனால் 1/2 இன்ச்சு கிளாத்து உள்ளே இருந்தால் தான் கை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லு கையோட நீளத்துக்கு போட்டுருவோம். போட்டுட்டு இப்போது கையில் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்ம ஃப்ராக்கோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 ஸ்டிச் போட வேண்டியது. ஒரு ஃபஸ்ட்டு எட்ஜில் ஒன்று போடணும், பின்ன ஃப்ராக்லேயே 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு ஸ்டிச் போட்டிருப்பாங்க, அதுலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ 2 ஸ்டிச் போட்டோம்னா கை இன்னும் நல்லா பக்காவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் நம்ம எட்ஜில் ஸ்டிச் போட்டுக்கலாம். கை சுருக்கமெல்லாம் இல்லாமல் கிளாத்து மாட்டிக்காமல் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ எட்ஜ் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ எட்ஜில் ஸ்டிச் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம லைன் போட்டோம் இல்லையா, மார்க் பண்ணணும், அது மேலே ஃப்ராக்கோட எட்ஜ் வச்சு லைன் பண்ணி தச்சுக்கிட்டே வரணும். எட்ஜு வந்தவுடனே கிளாத்து எடுக்க வேண்டாம் மிஷின்லேருந்து. அப்படியே அந்த 1/2 இன்ச்சு ஃப்ராக்லேயே ஸ்டிச் போட்டிருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு வந்துடணும். இப்போ அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது மேலே ஸ்டிச் போடணும். அப்படியே ஃபுல்லாக தச்சிட்டே வர வேண்டியது தான். ஷோல்டர் ஜாயிண்டிங் வரையும் தைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வர தையல் வரும். சரிங்களா? ஆனால் அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஃப்ராக்கில் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச் மேலே தான் இப்போ ஸ்டிச் வரும். ஏன்னா நம்ம சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா, அப்படியே போய் யூ ஷேப் திரும்பி இருக்கும். அதனால இப்போ இந்த சைடு தான் வரும். இப்போவும் இந்த எட்ஜ் வந்த உடனே நம்ம நீடில் உள்ளே நிப்பாட்டிட்டு திருப்பிடணும். இப்போ இந்த சைடு எட்ஜ் போடாமல் இருக்கு இல்லையா, ஒரு 1/2, அந்த 1/2க்கு வரணும். அப்படியே தச்சுன்னு ஷோல்டரோட ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டோம்னா கை பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கை நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு ரெடிமேட் ஃப்ராக்கில். நான் எப்போவும் எங்கள் பாப்பாவுக்கு இப்படி தான் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஒரு சிலர் நம்ம நார்மலாக கை உள்ளே வச்சு திருப்புற மாதிரி திருப்புவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது ஃப்ராக்கில். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸை உள்ட்ட திருப்பி இது கொஞ்சம் அம்ப்ரெல்லா டைப்பில் கொடுத்துருக்காங்க, அதனால எட்ஜில் தான் ஸ்டிச் வரும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம வச்சுட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்டிச் வரும்போது நம்ம எங்கே பிரித்தோம் ஃப்ராக்லன்னு தெரியும் நமக்கு. அந்த இடத்தையும் கையோடதையும் நம்ம மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே தான். நம்ம பிரித்தது ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி அடிச்சிடணும். அப்படியே நான் ஃப்ராக்கோட ஹிப் வரைக்கும் அடிச்சிட்டேன். இப்போ இதில் இன்னொரு ஸ்டிச்சும் போட்டுடலாம். இன்னொரு ஸ்டிச்சும் போட்டாச்சு.
இப்போ பாருங்கள் கையை வந்து திருப்பி எடுத்துட்டேன். இப்போ கை வந்து பர்ஃபெக்டாக நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இந்த கையும் ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீட்டாக இருக்கா? இந்த கையை நான் ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 கையும் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள் சூப்பராக ஃபிட் ஆகிருக்கு கை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி மெத்தடு இது. நான் எங்கள் பாப்பாவுக்கு இப்படி தான் தைச்சிட்ருக்கேன். எனக்கு இது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஃப்ராக்கோட கையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பைப்பிங் இருக்குது பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி பைப்பிங் இருக்கிற ஃப்ராக்லெல்லாம் கை நான் சொன்ன மெத்தடில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து நீட்டாக வெளியே தெரியும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். உள்ளே பாருங்கள், இதுலேயும் 1/2 இன்ச்சு தான் உள்ள கிளாத் விட்டுருக்கேன். இது எப்பயும் கலண்டு வரவே வராது, ஃப்ராக் கிழிஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஸ்டிச்சு வந்து கொஞ்சம் பொடி தையலாக வச்சு போடணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.